டு இம்ரான் vlogs டேக் 2. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா லைட் பின்னாடி ஃபோக்கஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சச்சின் படம் ரீ ரிலீஸ்க்கு தான் போறோம். எல்டிசி ஹாஸ்டல் பக்கத்துல நிக்க பண்ணிருக்காப்ல. வேற எங்கேயும் எல்டிசி ஹாஸ்டல் அது பார்த்தா எல்லாமே பிஜி ஹாஸ்டல் தான். சாரி மக்களே, ஒரு வீடியோ எடுக்க காட்டி தான் பாத்தீங்கன்னா இங்க நின்று பேசிட்டு இருக்கோம். இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்டிசி. ஐயோ ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. நம்ம பாத்தீங்கன்னா சச்சின் படம் ரீ ரிலீஸ்க்கு போறோம். இந்த வீடியோ பாப்பான்னு நினைக்கிறேன். யாரு? ஓ ஃப்ரெண்டா, சரி சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வேணா எல்டிசி கிட்ட இருக்கோம். வெற்றி சினிமாஸில் 7 மணிக்கு புக் பண்ணிக்கோ 6:40. அங்கே போயிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். ப்ரோ பார்த்தீங்கன்னா பல வருடம் கழித்து விளாக்ல ஜாயின் ஆயிருக்காரு. பல மாதங்கள் கழித்து ஒரு விளாக் பெரிய விளாக் அடிச்சு போட்டாப்ல. ரீச் வெற்றி சினிமாஸ் 6:50 மணி பார்த்தீங்கன்னா 6:43. ஸ்னாப் போட்டதெல்லாம் போகுது. ஸ்னாப் யார் போட்டா? விளாக் போட போகிறான். ஒன்லி ஸ்னாப் யூசர்ஸ். ஓகே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். முடிச்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. ஆனால் இன்னும் எனக்கு அந்த சைனஸ் போக மாட்டேங்குது. ஏதாச்சும் கூட்டத்தை பார்த்து அப்படியே மைண்ட் அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணு தோணுது எல்லாத்துக்குமே. இப்போ கூட சரி ஓகே போ. ரொம்ப நாள் ஆச்சு தேட்டர் பக்கம் போய். ஐபிஎல் பார்க்குறான்னு தெரியல. தம்பி தலை படம் ரிலீஸு, தளபதி படம் ரிலீஸு. ஓகே திரும்ப கூட ஓடிடியில் கூட பார்த்துக்கலாம். ஐபிஎல் பார்க்க முடியாது. சரி ஓகே போ. என்னது ஃபுட்பாலுக்குள்ளேயே பார்க்குறது தலைஃபேனா இருக்கு. ஆமியா நீ? 3 hours later. வெல்கம் டு இம்ரான் vlogs. சோரோலியா பார்த்தீங்கன்னா சச்சின் படத்துக்கு போயாச்சு. நான் பார்த்தீங்கன்னா எப்போ நான் 2005 படம் இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா 2006 அந்த படம் வரும்போது நான் குட்டி வாண்டு கூட இன்னும் பிறக்கவே கிடையாது உலகத்துல. ஓ அப்படியா விஷயம்? நீ போந்தியா ப்ரோ? என்னையோட 3 வருஷம் சின்ன பையன் தானே. படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அப்ப ஏன்டா மிஸ் பண்ணணும்னு ஆகி போச்சு. படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ், அப்புறம் காமெடி. அப்புறம் நம்ம இப்போ ஓல்டு இளைய தளபதி படம்னால சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் எமோஷன் சீன் தான் கொஞ்சம் போரா இருந்துச்சு. ஆமா அது கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு. ஆனா ஜெனிலியாவை கரெக்ட் பண்ணதெல்லாம் தேவை. ஐயோ ஜெனிலியாலாம் இப்ப படிக்கிறாங்க அவங்க உட்காந்து அங்க இன்னும் முக்கியமான படத்தையே பார்க்கல. ஆமா இன்னும் நாங்க குட் பேட் அக்லியே பார்க்க கிடையாது. அங்க தியேட்டர்ல போய் எடுக்கலாம்னு பார்த்தா நாங்க போனதே லேட்டு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க படமே பாத்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. சீக்கிரம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா போறோன்னே உட்காந்து நல்லா இருக்கு, சூப்பர். நான் எப்ப தியேட்டர்லயும் பார்த்தாச்சு. ஒரு பாட்டு காட்டியே பார்க்கலாம். எந்த பாட்டு? கடைசி ஒரு இங்கிலீஷ் கரெக்டாவா? நம்ம நீ கூட ஒன்று எடுத்துக்கணும். உடனே நீ கூட மேல நல்லா போயிட்டா. நான் ஜெனிலியா காட்டி தான்டா படமே வந்து ஜெனிலியா காட்டி தான் நான் படமே பார்க்க வந்தேன். உண்மையிலே பாத்தீங்கன்னா படம்லாம் எனக்கு பிடிச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். 2-3 வாட்டி பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிருக்கும். இப்போ நம்ம கரெக்டா எங்க இருக்கோம்னா மாட்டுத்தாவணி டு கேகே நகர் போற வழியில பாத்தீங்கன்னா நாங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் படத்தை பத்தி. 10-14 ஆச்சு. படமும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. படத்தை நல்லபடியா பார்த்துட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். ஆசாத்தி பிரியாணி கடைசியில பார்த்தா அது பேர் என்ன ஆதிஸ் பிரியாணில போய் சாப்பிட்டோம். இங்க பூ மார்க்கெட் கிட்ட நல்லா இருந்துச்சு. ரைஸ் மேல நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணுங்க. நைட்டு சாப்பாடுனால டேஸ்ட் பண்ணியாச்சு. நாளைக்குலாம் முழு வேளை சாப்பாடே கிடையாது. என்ன பாடுபடுற நாளைக்கு பாத்தீங்கன்னா நாங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டோம். ஐ மீன் 3 லிட்டர் வாட்டர் கேன்ல குளுக்கோஸ் தான். 4 லிட்டர் வாட்டர் கேன் குளுக்கோஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு மலை ஏறும் போது ஒரு கையில குளுக்கோஸ் பொடி வாயில போட்டு இங்க தண்ணி குடிக்க வேண்டியது. சொல்லக்கூடாது. சீக்கிரம் சஸ்பெண்ட்லாம் பண்ணக்கூடாது. அங்கே போய் அந்த டைம் இல்ல பண்ணக்கூடாது. அப்ப இங்கே 2 பண்ணிட்டு போயிருவோம். நல்லபடியா
நாளைக்கு ஒரு இது வேண்டிக்கிறோம் நாளைக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இம்ரான் vlogs நான் அவ்வளவு வர மாட்டேன். அவ்வளவுதான் 7ஆம் மாசம் தான் திரும்ப கம்பேக் கொடுப்போம். கம்பேக். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டிராவல் கண்டென்ட்ஸா இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்தோட வரது அடுத்த 2 மாசம் ப்ரோ பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 5ஆம் தேதி 6ஆம் தேதியோட டெய்லி கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டாஃப் மோட்டிவேட் பண்றாப்ல. மோட்டிவேட் கேட்டு டெய்லி ஏதாவது ஆகலான்னு இன்டர்ன்ஷிப்புக்கு போனேன். ஆனா அந்த இன்டர்ன்ஷிப் ஒரு நாள் போலாம். இன்டர்ன்ஷிப்ல வச்சு எங்களை பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் சரி தேவையில்லாத வேலை, நம்ம எப்பயும் போல காலேஜுக்கு போயிட்டு அதனால தூக்கமே போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த குட் பேட் அக்லி நல்லா இருக்குன்ட்டாங்க தலை படம். அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க போய் பார்க்கல. சரி தளபதி படம் ஃபர்ஸ்ட் என்னமோ இப்பதான் விட்ட மாதிரி இருக்கு. அவ்வளோ கத்தி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் சூப்பரா இருந்துச்சு. வரவன் போறவன் டிஃப்ரெண்டா பாத்துட்டு போறேன். போன பிடிச்சி நிக்கிறோமா, டிஃப்ரெண்டா தெரியுறோமா, காசு மட்டும் தான் அடிக்கல. டார்ச் மட்டும் தான் அடிக்கல. ஆனா ஸ்டார்டிங் வந்து தலை ஃபேன்சி ஐயோ தலை எது கொடுமையான விஷயம்னா என்ட்ரோலுக்கு எந்திரிச்சு போட வெளியே முடியல. ஆனா மாதிரி இல்ல வெற்றி சினிமாஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் தான் போனா அப்படியே எது மாதிரி இருக்கு. இப்போ லிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய இது கொண்டு வந்துட்டாங்க. 3D கேம்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போதான். இதுக்கு முன்னாடி படம் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். நிறைய கவுண்டர்ஸ் போட்டாங்க, பேக் சீட்டிங்க்கு தனியா. வேற லெவல். அது மட்டும் இல்லாம அந்த இது சொல்லணும்னு நினைச்சேன், இந்த சச்சின் படம் ரீரிலீஸ் மாதிரி எங்களுக்கு எனக்கு சத்தியமா ரீரிலீஸ் மாதிரி தெரியல. ஏன்னா அவ்வளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கூச்சல் போட்டு ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா அண்ணனுவா ரசிக்கிறாங்க ரசிகர்கள். அப்பேற்பட்டது மியூட்ல போட்டுருவேன். என்னோட இந்த வீக்கோட கடைசி பிளானு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானும் இம்ரான் போன் அடிக்க மாட்டான் இருக்குடா வந்துடுறான்ட்டு. நானும் சரி எனக்கு அங்கிட்டு முடியல சரி ஒரு வழியா இந்த ஒரு படத்துக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவனை வர. ஆனா இந்த படம் வரதாவே பிளானே இல்ல. சரி கடைசியில சரி வந்தாச்சு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சச்சின் ரீல்ஸ் அதுவும் இந்நேரம் பார்த்து நாங்க போட்ட பிளான் வேற, ஆனா வந்த பிளான் வேற. சரி நாளைக்கு தான் அந்த பிளான் எங்களுக்கு என்னன்னே தெரியும். நாளைக்கு இப்ப போய் தூங்கணும்னா எந்திரிக்க மாட்டோம் 2 பேருமே. அந்த அளவுக்கு இருக்கு. நான் தூங்கிடுவேன். பிளானை வந்து நாங்க காலேஜ் நம்ம வந்து ஏஎம்சி காலேஜ் டே அன்னைக்கே பிளான் போட்ட. இது ஏஎம்ஸ் காலேஜ் டேக்கா? காலேஜ் முன்னாடியே ஒரு 2 மாசம் இருக்கும். காலேஜ் டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் போட்டு. காலேஜ் டே எப்படா வியூவர்ஸ்க்கு தெரியும்? பாத்துக்கலாம். கரெக்டா நாங்க பாத்தீங்கன்னா 3 மாசம் ஒரு ட்ரிப் போட்டா எவ்வளோ உழப்பலு. அதான் மக்களே இவனுக்கு விடுங்க. இப்ப வரையும் கூட ஒருத்தனுக்கு போன் பண்றேன். முந்தா நேரத்துலாம் கோவப்பட்டு தலைவர் சரி ப்ரோ இனிமே நான் எங்கேயும் கூப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் விடுன்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிடா ஏன் பழப்பு. நான் போச்சு கத்துனேன் வரலன்னு சொன்னேன். நான் வரேன் தானே சொன்னேன். டைம் இல்லை இல்லையா, நாளைக்கு வரேன் வா. அவட சனிக்கிழமை போட்ட பிளான் இதுனா தலைவர் கொஞ்சம் கைட்டு பெருசா இருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ப்ரோ நான் உங்களோட சின்ன ப்ரோ ஆயிட்டேன் ப்ரோ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பிளான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல நீங்க பாப்பீங்க. இது பாத்தீங்கன்னா சச்சின் ரீரிலீஸ் மூவி விளாக். அடுத்து கரெக்டா நீங்க அந்த வீடியோ பாப்பீங்களான்னு தெரியல. அந்த இடம் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வர நாங்க அதை நான் மியூட் போட்டுருவேன். ஆனா எங்கன்னு கெஸ் பண்ணுங்க. மதுரையை விட்டு கொஞ்சம் தள்ளி தான், அரௌண்ட் ஒரு 1.5 மணி நேரம் டிராவல்ல ஒரு பெரிய ஹில்ஸ். அந்த ஹில்ஸுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் போறோம். கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இம்ரானுக்கு டிஎம் பண்ணுங்க, அவன் எங்கன்னு சொல்லுவான். சரி ஓகே மக்களே, சச்சின் ரீரிலீஸ் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் குட் பேட் அக்லி vlog பண்ணல. அதுவும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். எனக்கு பாத்தீங்கன்னா சச்சின் படம் உண்மையிலே சூப்பரா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட படம் வந்து 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரீரிலீஸ். தளபதி ஃபேன்ஸ்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் அப்படி ஒரு படம் இது. ஏன்னா அடுத்து தளபதி பாத்தீங்கன்னா அவ்வளவா சினிமாவில் நடிக்க மாட்டாரு. கடைசி படம் அடுத்த வருஷம் பொங்கல். அதுக்கு FTFS போறோம். தமிழக வெற்றி கழகம்டா. ஆக்சுவலா இவர் பாத்தீங்கன்னா ஆமா இப்போதைக்கு நாங்க போறோம் டாடா பை பை. இப்போதைக்கு நாங்க போறோம் டாடா பை பை. பேசிட்டே இருப்போம். ஆனா நீங்க தான் கேட்க உங்களுக்கு இது இல்ல. இவர் பாத்தீங்கன்னா ஆமை சங்கத்துல இருப்பாரு. நான் பாத்தீங்கன்னா அணிலும் கிடையாது ஆமையும் கிடையாது. இது போற வாட்டி சொல்லிக்கிறேன். பாய்.